முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளி கல்வித்துறைக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் 62,583 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சாதனை படைத்திருப்பதாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆசிரியர் தினத்தை ஒட்டி தமிழக அரசு ஆண்டுதோறும் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த ஆண்டு ஆசிரியர் தின விழா சென்னையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சென்ற கல்வியாண்டில் சிறப்பாக பணியாற்றிய 377 ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே.சி. வீரமணி வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நடப்பாண்டில் பள்ளி கல்வித்துறைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன் எப்போதும் இல்லாத அளவாக 19,634 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்தார். 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாணவ மாணவிகளின் நலன் கருதி எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு மொத்தம் 62,583 கோடியே 49 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சாதனை படைத்திருப்பதாக குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் திருமதி தா. சபிதா, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பள்ளி கல்வித்துறையில் நிறைவேற்றி வரும் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் காரணமாக இந்தியாவிலேயே தமிழகம் பள்ளி கல்வியில் முன்னணி மாநிலமாக விளங்குகிறது என்றும் குறிப்பிட்டார். மேலும் பள்ளி கல்வித்துறையில் முதலமைச்சர் நிறைவேற்றி வரும் பல்வேறு திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். விழாவில் பள்ளி கல்வித்துறையின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.